10 பாட்டின் 8 தொகையின் கூட்டுத் தொகை 9 ஓர் கோலத்தின் உண்மை ராகம் உள்ளதம்மா இந்த நாதம். ஏண்டா அவிஷ்டு நோக்கு கண்ணு எங்க போயிடுச்சு? என் மீது மோதலாமோ? கண்ணு இருக்கு, நீங்க தானே பார்த்து வரணும். இப்ப என்ன கெட்டு போச்சு? ரோஷம் பட்டு சேர பட்டா என்ன கெட்டு போச்சு? தீட்டு உனக்கு எங்க தெரிய போறதோ? அவிஷ்டு அவிஷ்டு தந்தாதானேனா தானே தானேனா தந்தாதானேனா தானே தன்னேனோ தானே தன்னேனா தானே தன்னேனா தந்தாதானேனா தாதனேனா தந்தாதானேனா தாதானேனா தானே தன்னேனா தானே தன்னேனா தந்தாதானேனா தாதானேனா தந்தாதானேனா தானே தானேனா தந்தாதானேனா தானே தன்னேனா தந்தாதானேனா தானே தன்னேனோ தானே தன்னேனா தானே தன்னேனா தந்தாதானேனா தாதானேனா தந்தாதானேனா தானே தன்னேனா தந்தாதானேனா தாதானேனா தந்தாதானேனா தானே தன்னேனா டேய் முத்து, வண்டி நிறுத்துறா. ஓ ஓ ஓ ஓ ஓ டேய் அங்க பாருடா. எங்க? பக்கத்துல ஒண்ணு பட்டை உரிச்சு நிக்குது. மாடுங்கல்ல நிக்குது. டேய் நல்லா பாருடா. ஏன்டா சிரிக்கிற? ஐயா பாருங்க என்ன நிக்குதுன்னு. நான் சொன்ன பட்டை அவதான்டா. ஐயோ ஏன்டா அலற? அது இல்லங்க, அவன் ஏன் ஆளுங்க. உனக்கும் ஒரு ஆளா?
ஏன் என்ன பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? தீப்பிடி விடுறான். தீப்பிடி விடுறானா? மாமா மாமா யாரு? அடிடே என்ன விசேஷம்? காலங்காத்தால இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போலான்னு வந்தியா? பாத்துட்டு இல்லையோ? சரி போலாம். போ. என்னது கடவரம்? உங்க மாமி வந்தா என் கையில இருக்கிற கரண்டி மாறிடும். நான் அடுப்புல போய் அடுப்ப கரைச்சி புளியில விட்டு புளியில. என்ன மாமா அசடு வழியிருது? பாரு மாமா, மீனா என்ன கேலி பண்றா. அதுக்காக உங்க மூஞ்சி அப்படி துஷ்ட புஷ்ணிக்க மாதிரி உப்புன்னு வச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க மாமா, மீனா என்ன மறுபடியும் கேலி பண்றா. அவன் ஒண்ணு மட்டுமா திட்டா, எங்களையும் சேர்த்துதான் திட்டா. திட்டத்துக்குன்னே அவளை பெத்து வச்சிருக்கோம். என்ன பண்றது? ஐயா அக்கா, மாமா உன்னே பார்த்து நிக்கிறாரு. அப்படியே இரு அபிராமி, அவசரப்பட்டு என்னோட ரசனையை கெடுத்துடாது. உங்களோட ரசனையா? அதை நான் கெடுக்கிறேனா? நீங்க என்ன மாமா சொல்ற? உன்னை எந்த கோணத்துல பார்த்தாலும் நீ அழகாத்தான் இருக்கு. உன் அழகு என்ன மயக்கிடுச்சு. நான் டாப் கியர்ல போய்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அந்த குட்டி வந்து கெடுத்துட்டா. மாமா, நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. எப்படி பேசினா நோக்கு பிடிக்கும்னு சொல்லு, சென்டென்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அபிராமி, உன்னை கட்டிக்க போறவன் நான். உன்னை எப்படி பார்த்தாலும் நான் தானே பாக்குறேன். என்ன கட்டிக்க போறதா கனவு காண்றேடா? இல்ல, நிஜத்தான் சொல்றேன். ஏன்னா உன் அழகு இப்பவே. மாமா, நல்ல வார்த்தையா பேசுங்க. நாக்கு அழுகிட போகுது. அதுவும் சரிதான். ஏன்னா நீ பத்தினியாச்சே. நாங்க வசதி இல்லாத ஏழைங்கிறதுக்காக நம்ம வாழே எங்களை ஒதுக்கிட்டா. நீங்க எங்க மானத்தை வாங்குறேன். சேஷாத்திரே, இது நோக்கு அடுக்குமாடா? என்னோட கூட பிறந்த தம்பியா இருந்திருந்தா நோக்க இப்படியெல்லாம் நடக்க தோணுமாடா? எங்களை இப்படி அடிக்கடி வந்து துன்பப்படுத்துறதால நோக்கு என்னடா கிடைக்குது? கிடைக்குதே. என்ன கிடைக்குது? அபிராமி, உன் தோப்பனாரோட வசதிக்கும் எங்களை ஏச்சு பிடிங்கிற இந்த வசதிக்கும் இந்த கிராமமே நோக்கு பத்தையோன்ற நினைப்பல இப்படி நடந்துக்கிறியா? டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் என்ன நடக்காது. ஏன் அப்படி? நம்ம குலத்தையே கெடுக்க வந்த கோடாரி காம்புடா நீ. வேறு இனத்துல பிறந்திருக்க வேண்டியவன் நீ. அப்படிப்பட்ட நோக்கு அபிராமியை கொடுக்க முடியாது. நான் அசிங்கம்தான். ஆனா நேக்குதான் அபிராமின்னு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது சொன்னியே. அப்ப சொன்னேன். இப்ப நீ குடிக்கிறியே, புகைப்பிடிக்கிற. ரவுடின்னு பட்டம் வாங்கின நோக்கு கொட்டு கொடுக்க என்னண்ட பொருளும் இல்ல, பணமும் இல்ல. நீ ஏண்டா எங்க விதையில குறுக்குற? டேய், இங்கிருந்து போடா வெளியில. போறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணை கட்டிக்கடா சேஷாத்ரின்னு உன்னை கதற வைக்கிறேன்.
சபதம் போடுறியா? சபதம்? நோ சிஸ்டர், உன்னை கண்ணீர் விட வைக்கிறேன். வணக்கம் வைத்தியர, சௌக்கியமா? நீ என்ன பார்த்து சலிக்கமான்னு கேக்குறியா? நல்லா இருக்குடா. ஏண்டாப்பா, இந்த இருமல் நோக்க அடிக்கடி வருமா? அடிக்கடி வருது. நன்னா வரட்டும், நான் தீர்த்து விடுறேன். என்ன என் பிராணனையா? அபத்தமா பேசாதடா அபிஷ்டு. இந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு வைத்தியர் நீங்க தானே? எங்கேயா போயிட்டான்? நீ எல்லாம் ஒரு வைத்தியன்னு இறங்கியா கீழே? இந்த ஊர்ல என்ன வைத்தியன்னு ஒத்துக்கிட்டவன் நீ ஒருத்தன் தான்டா. அதனாலதான்டா என் உடம்பு மேல போச்சு. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத அபிஷ்டு. கடைசி நேரம் பார்த்து உங்கள வந்தேன் பாருங்க. என்ன அடிச்சுக்கணும். என்ன தேடுற? ஒண்ணு இல்ல, இங்க வந்தது என் தலை இழுத்து. பீசு கொண்டாந்தியா? எழுதுரி எழுதுரி. நீ எல்லாம் என்னத்த எனக்கு பீசு கொடுத்து கிழிச்சிட போற? நீ கிழிச்சிட போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நேற்று என் உத்தியோகத்தை பத்தியே ஞாபகம் வர்றது. ஆமா ஓய், நீ என்ன உத்தியோகம் பாக்குறீர்? கிழிக்கிறேன். என்ன துவை கிழிக்கிறீர்? ஜவுளி கடையில துணி கிழிக்கிறேன். உங்க 2 பேருக்கும் அடிக்கடி பணம் தர்றது ஏன்னு தெரியுமா? தெரியும். நீ எங்களுக்கு பணம் தர்றது உனக்கு தேவையான சமயம் நாங்க உதவணும். கரெக்ட். நான் எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது. ஆனா நீங்க நான் கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு கட்சி மாறிடக்கூடாது, தெரியுதா? கை நீட்டி காசை வாங்கிட்டா இந்த கடம்பன் உயிரையும் கொடுப்பான். நேர வரும்போது உனக்கே தெரியும். அடியே சிலுக்க. உனக்கு சிலுக்குன்னு பேரு வச்சவனே நான் தாண்டி. இப்போ எவனோ சொந்தம் கொண்டாடுறான். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை குழுக்கி எடுக்காம விட மாட்டேன்டி. அது உன்னால முடியாதுடா. முடியும்டி, முடிச்சு காட்டுறேன். சபதம் போடுறியா? சபதம் அடிச்சுட்டு போடு, வாடி போல. உங்க போனா நிம்மதி இருக்க வருது இல்லையா? இந்த நேரம் நீங்க இங்க வரலன்னா அவன் எனக்கு எடுத்திருப்பான். அவனால அது முடியாது. அதுக்கு முன்ன நான் இறந்துருவேன். கண்ணு பேர் என்ன? மீனாவா? என் பேர் மீனா இல்ல, மீனாட்சி. மீனாட்சியே தான். இந்த நடராஜனுக்கு ஏத்த காமாட்சியே தான். மாமா, நான் அடக்கி பேசுங்க. மீனா கண்ணே, நான் உன்னை லவ் பண்றேன். அது என்ன லவ்? லவ் தெரியாது, அதுதான் லவ். டாக்டர் மாமா, இனிமே இது போல பேசினா உங்க நாக்க ஆபரேஷன் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களாலே கூட தைக்க முடியாது. என்னக்கா, யார எதிர்பார்க்கிற? சிப்படி பைத்தியமே. நான் பைத்தியம் தான், உனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரிதான்.
பூமகள் என் உயிர் கண்மணி படர்ந்து வர என்னை தொட்டு தழுவிட பட்டு துவண்டிட தாவுகின்றாள் தழுவுகின்றாள் தவழுகின்றாள். சலங்கையின் ஒலி இங்கே கேட்கட்டுமே, சங்கீதம் உன்னோடு கலக்கட்டுமே. சலங்கையின் ஒலி இங்கே கேட்கட்டுமே, என் சங்கீதம் உன்னோடு கலக்கட்டுமே. மயக்கத்தில் மலர் கூட்டம் துவழட்டுமே, மயக்கத்தில் மலர் கூட்டம் துவழட்டுமே. அதன் ராகத்தில் உன்மேனி குலுங்கட்டுமே குலுங்கட்டுமே. செந்துர பூமகள் என் உயிர் கண்மணி படர்ந்து வர என்னை தொட்டு தழுவிட பட்டு துவண்டிட தாவுகின்றாள் தழுவுகின்றாள் தவழுகின்றாள். வசந்த காலமும் சேரட்டுமே, நாங்கள் வாழப்பாடியாய் சேர்ந்து வாழ்ந்திட வாழ்த்துங்களே வாழ்த்துங்களே வாழ்த்துங்களே. பன்னீர் போட்டே பார்த்திருங்கள் பார்த்திருங்கள் பார்த்திருங்கள். ஆமா மூணு வச்சுட்டேன், ஒருவேளை அளவால வச்சிருக்கணும். என்ன காணுமே இந்த ஆத்துல வெச்ச பொருள் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறது. பட்டு 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 பட்டுக்கு என்ன கட்டு போச்சு? நேக்குதான் கெட்டு போச்சு. ஆமா கண்ணாடியை பாத்தியா? காலையில பார்த்தேன், குங்குமம் வைக்க. முகம் பாக்குற கண்ணாடி சொல்லுடி. என் மூக்கு கண்ணாடியை பாத்தியா? ஆமா, எங்க புறப்பட்டேன்? நான் 1000 இடத்துக்கு போவேன், உன்னுடைய சொல்லுதான் போடுமா? உங்ககிட்ட என்ன சொன்ன? இந்த ஆத்த அலம்பி விடுங்க தானே சொன்னேன். வெளியே கிளம்பிட்டேன். என்ன போய் அலம்பிச்சு விடுங்க, நான் ஆம்பளையா? அக்கம் பக்கத்துல இருக்கிற பார்த்தா என்ன நினைப்பேன்? நல்லா இருக்க. இப்ப என்ன சொல்லிட்டேன்? பெரிய உத்தியோகம், பக்கத்த வாதியார் வேலை பாக்குறேன். இதுல உங்களுக்கு வெக்க வேறையா? சாதாரண பில் கலெக்டர் எல்லாம் அவன் ஜில்லா கலெக்டர் சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்தை வாத்தியாரா? நீங்க ஆம்பளையா? ஏ 2 பெத்ததுக்கு அப்புறம் உங்க அறிவு இருக்கா? நேக்கு அறிவு இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? அதான் பண்ணி விடுறியே, நான் என்ன பண்றது? கிண்டல் பண்றதுல ஒரு குறைச்சலும் இல்ல. ஆமா, நம்ம பிள்ளை பத்தி கேள்விப்பட்டேல? என்ன பண்றேன்? நீங்க ஊரை ஏமாத்துற, அவன் நம்ம ஆச்சாரத்தையும் மாத்துறான்.
இப்படி என்ன பண்றான்? குடிக்கிறான். நம்ம பிள்ளை தானே, குடிக்கட்டுமே. அது இல்லைங்க, பீடி குடிக்கிறான். பீடி குடிக்கிறானா? சீரியஸ் தான் குடிப்பா, போய் சொல்றேன். கண்ணால பார்த்தேன். கண்டிக்க மாட்டேலா? நான் கண்டிக்கிறேன். என் பேச்ச நீ கேக்குறியா, உன் பேச்ச நான் கேக்குறதுக்கு? மத்தவெல்லாம் கண்டிக்க சொல்றேன். அவனை கண்டிக்க வேண்டாம். அதுக்கு நான் ரெடி பண்றது. 2 பேர் சேர்ந்து சொன்னாலும் உன் பிள்ளை கேட்பாங்க நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல. அதனால கரெக்ட் சொல்லி பாப்போம். இது நாரதர் மேகம். அப்பா, ஏண்டா நம்ம கொலை என்ன, கோத்திரம் என்ன, ஆச்சாரம் என்ன, இதெல்லாம் விட்டுட்டு பீடி குடிக்கிறியா நீ? சாரி ஃபாதர், நாளையில இருந்து பீடியை அவாய்ட் பண்ணிட்டு சிகரெட்டை கண்டினியூ பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். உன் பிள்ளை பேசிட்டு போட பார்த்தே நீ? குழந்தை தானே. குழந்தையா? விட்டுற வேண்டியதான். என் கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருந்தேன், எங்க ஒன்றும் தெரியல. ஏன்னா இடுப்புல குழந்தை வச்சுட்டு தேடுற மாதிரி தேடுறல இருக்குன்னா அது இங்க வச்சுதான் தேடிட்டு இருக்கிறேன். ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, நான் தண்ணியில மூழ்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க. வேற என்ன காப்பாத்துறா? ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்தே, நான் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கேன், காப்பாத்தே. அம்மா சீக்கிரம் வாயேண்டா. அம்மா ஐயோ ஐயோ, டேய் நீ நல்லா இருப்ப, என்ன காப்பாத்தேண்டா. டேய் தடியா, நான் செத்து போயிடுவேன்டா. உன் கைய குடண்டா, கைய குடுறா. பரவாயில்லடா, உன் கைய குடுறா. நானே உன்னை தொட்டா தோஷம் இல்லடா, கைய குடுறா. கம்பு வேணாடா, கைய குடுறா, கைய குடுறா. கம்பு வழுகுதுடா. கிட்ட வாடா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடா, ஆபத்துக்கு பாவம் இல்லடா. வாடா வாடா, வா வா வா. நீ அப்படி பாக்குற? பார்க்கணும்னு நினைச்சேன், அதான் அப்படி பாக்குறேன். ஏன் அப்படி? ஆசை. அப்படி ஆசையா பாக்குற பார்வைய என்னால புரிஞ்சுக்க முடியல. சொல்லு, அன்பா பாக்குறியா, ஆசையா பாக்குறியா, இல்ல பாசத்தோட பாக்குறியா? நீங்க சொல்ற எதுவும் எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன என்ன? குழந்தை மாதிரி இருக்கிற உங்க உள்ளத்தை பாக்குறேன். என்ன இந்த கோலமாக்கிய உங்களை பாக்குறேன். நேத்தும் இன்னைக்கும் ஆத்து பக்கம் ஏன் வரல? உடம்புக்கு முடியலையா? நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீங்க மட்டும் பேசாம இருந்தா எப்படி? வீட்டுல ஒரு விசேஷம், தடபுடலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ நினைச்சுண்டு இதையெல்லாம் செய்து பகவானுக்கு அம்மா படைச்சா. நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க. பச்சினு நல்லா இருக்கா? இங்க பாருங்க, புது துணி கட்டுன்னு இருக்கேன், நல்லா இருக்கா?
புத்தாடை எப்படி இருக்கு? உனக்கு நல்லா இருக்கா? இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மணக்க வேண்டிய மலரம்மா நீங்க. அப்படின்னா அழகா இருக்கீங்க. நிஜமாவா? உண்மைதாமா. பேசிட்டே, எவ்வளவு அழகா பேசிட்டே. ராகத்திலே தாளம் சேருதம்மா, ஒரு பாவத்திலே பாவை நாணுதம்மா. பருவத்திலே உருவத்திலே, பருவத்திலே உன் உருவத்திலே, ராகத்திலே தாளம் சேருதம்மா, ஒரு பாவத்திலே பாவை நாணுதம்மா. பருவத்திலே பூமலராய் பூத்திருக்கேன், பக்குவமா பக்கம் வர தெரியலையே. பருவத்திலே பூமலராய் பூத்திருக்கேன், பக்குவமா பக்கம் வர தெரியலையே. பூங்காற்றே நீ பூங்கொடியே வா, பூங்காற்றே நீ பூங்கொடியே வா, காணாத சுகம் காண புதுமலரே வா. ராகத்திலே தாளம் சேருதையா, ஒரு பாவத்திலே பாவை நாணுதையா. பருவத்திலே உருவத்திலே, பருவத்திலே உன் உருவத்திலே. பல்லவி போல் நீயும் நானும் சேர்ந்திருப்போம், பல்லவிகள் காலம் வரை பாடிடுவோம். பல்லவி போல் நீயும் நானும் சேர்ந்திருப்போம், அனு பல்லவிகள் காலம் வரை பாடிடுவோம். பூமகளே நீ புது சுகமே தா, பூமகளே நீ புது சுகமே தா, காணாத சுகம் காண என்னுயிரே வா. ராகத்திலே தாளம் சேருதையா, ஒரு பாவத்திலே பாவை நாணுதையா. பருவத்திலே உருவத்திலே, பருவத்திலே உன் உருவத்திலே, ராகத்திலே தாளம் சேருதம்மா, ஒரு பாவத்திலே பாவை நாடுதம்மா. ஏய் சேகர்,
நேத்து நடந்ததுக்கு நானா இருந்தா தூக்கு மாட்டி தொங்கி இருப்பேன். நீ தொங்கி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாட்டுல ஸ்ட்ரென்த் குறையும் பாரு. டேய் முண்டம், நான் என்ன சொல்ல வரேன்னா நேத்து நடந்த சம்பவத்துக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அபிராமியும் வேலனும் பேசிக்கிட்டு இருந்தது சேஷாத்திரிக்கும் தெரியும். எரியிற விளக்குல நீ வேற எண்ணெயை விட்டது. நான் எண்ணெய விடுறனோ தண்ணிய விடுறனோ நியாயம்னு ஒண்ணு இருக்கு பாரு. கட்டிக்க போறவா வெட்டியானுக்கு பலகாரம் கொடுத்தா என்ன அர்த்தம்? பசிக்கு போஜனம் கொடுக்கறதுல தப்பு இல்ல. அது நீ சொல்ற அர்த்தம் அதுல இல்லடா. ஏண்டா சேகர் இப்படி இருக்குமோ? வேண்டாண்டா, ஒரு பெண்ணை பத்தி வீணா அபாண்ட பேசுறதுடா. நானாடா பேசுறேன், ஊரே பேசுதுடா. நீ பத்த வச்ச ஊரே பத்தி எரியுது. நானா மட்டும் இருந்தா அவளை நீயா இருந்தா என்ன செய்திருப்ப? வேணும்னா வெட்டி புதைச்சிருப்ப. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அவளுடைய அழகை அழிச்சிட போற. அதுதான் என் ஆசையும் கூட. அதுதான் என்ன ஆட்டி படைக்குது. அவள் அங்கத்தை கூறு போட போறேன். அதுதான் என் கண்களை கூச வைக்குது. அவள் கற்ப கதற வைக்க போறேன். அதுதான் என் ஆசையும் கூட. அதைத்தான் நான் செய்ய போறேன். சேஷாத்ரி வேண்டாண்டா, அபிராமி நம்மாத்து பொண்ணுடா. அதனாலதான்டா நேக்கு கொள்ள ஆசை. டேய் கந்தா, நீ மட்டும் என்னோட வா. யா குந்தேந்து துஷாரஹாரதபலா யா சுப்ரபத்ராபிருதா யா வீணா. இந்த அநியாயத்தை கேட்கல. சொல்றி கேட்கே. அபிராமி சேஷாதரி கூட ஆத்தங்கரையில ஆடி பாடிட்டு இருக்காளாம். அவளைத்தான் இவன் கட்டிக்கு போறதா உங்க சீமந்த புத்திரம் ஒத்த கால்ல நிக்கிறானா. அது எப்படி நோக்கு தெரியும்? நேக்கு எப்படி தெரியுமா? ஊரெல்லாம் இதே பேச்சுதான். அது மட்டுமா, தோட்டு வேலைனோடு கூட இந்த சிரிக்க ஆடி பாடுறாளாம். மானம் போறது. எப்படியோ போங்க. அபிராமி என் பையனோட ஆடி பாடிட்டு இருக்கல. இருக்கட்டும், சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டு. சாஸ்திரிகளா வாங்கோ, இப்படி உட்காருங்கோ. உட்கார்ந்து உன்னோட இங்க சம்பந்தம் பேச வரல. நீங்க என்ன சொல்றேன்? சொல்றேன், உனக்கும் உன் பொண்ணுக்கும் இப்படி ஒரு ஆசை வரப்படாது. உடனே கும்பத்து எனக்கு ஆசைப்படலாமா? உன் பொண்ணு என் பையனோட அங்கங்க ஆடி பாடி நான் கழிப்பிட்டேன். ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு இந்த ஊரை விட்டு போற அளவுக்கு நாங்க எந்த தப்பும் செய்யலையே. ஆத்தங்கிற பக்கம் உன் பொண்ணு என் பையனும் அதான் சேஷாத்திரி போறவா. மாமா மாமா உறவு கொண்டாட வந்துட்டியா? என்ன தகுதி இருக்கு? பெருங்காய்க்கு விருந்து சாப்பிடுற ஆசை வந்துடுத்தா? என் மகன் கண்ணாடியில் இருக்க லட்டாக்கும். அதை சாப்பிடுறதுக்கு இந்த சொரிநாய்க்கு என்ன யோகிதை இருக்கு? அதை அம்மா, அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஆத்தங்கரையில சேஷாத்திரி கூட பேசிட்டு இருக்க மட்டும் தெரியுமா? சிவசிவா, அபிராமி உண்மையை சொல்லு. நான் சொல்றத கேளுமா. நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லு. ஆத்தங்கரையில நீ அவளோட பேசுனியா இல்லையா? நான் பேசலம்மா. அவன்தான். நாயே அடிமா, நல்ல அடி. நீ அடிக்கிறச்ச எனக்கு சுகமா தாமா இருக்கு. ஆனா அந்த பெரிய மனுஷன் என்ன நாயின்னு கேட்டு காரி துப்பிட்டு போறத நினைச்சாதான் எனக்கு ரணமா இருக்கு. என்ன தெருநாயின்னு கேட்டா அவரோட சொறி நாய்தான் என்ன கண்ட இடமெல்லாம் துரத்துறதுன்னு நோக்கு தெரியுமா? ஆமாமா, அன்னைக்கு சேஷாத்திரி வந்து பம்பு பண்ணதுனாலதான் துணிகளை துவைக்க முடியாம போயிடுத்து. உண்மையாவா? ஆமாம்மா. உன் மக போய் பேசி எப்போது கேட்டிருக்கியாம்மா? உனக்கு உலகம் தெரியாம இருக்கலாம்மா. ஆனா பெத்த மகளை புரிஞ்சுக்க முடியாத தாயா மட்டும் இருக்கவே கூடாதுமா. அபிராமி, என் கண்ணே, நேக்குதான் உண்மையே புரிஞ்சுக்க முடியாம போயிடுத்து. அவன் வந்து ரொம்ப பண்ண வந்தா. அந்த சமயத்துல தெய்வம் போல அவர் வந்து காப்பாத்தலனா உன் மகளோட மானமும் போயிருக்கும். அபிராமி செத்தும் போயிருப்பா. அபிராமி, அப்படியா? யாரும்மா அது? உன்னை காப்பாத்துல அந்த தெய்வம் யாரு?
வீதி வழி வாழ்பவனும் வீடு கட்டி ஆழ்பவனும் சேர்ந்து வாழ வருவது இந்த காடு ஒன்றுதான். மாடி இல்லை, கோடி இல்லை, சாதி மத வேதம் இல்லை, சமத்துவம் நிறைந்தது இந்த கூடு ஒன்றுதான். சுட்டெரித்து பார்ப்பதும் சுடுகாடு ஒன்றுதான். வீதி வழி வாழ்பவனும் வீடு கட்டி ஆழ்பவனும் சேர்ந்து வாழ வருவது இந்த காடு ஒன்றுதான், சுடுகாடு ஒன்றுதான். கட்டி வைத்த ஆசைகளை கொட்டிவிட்டு முடிவினிலே சொந்தம் கொள்ள வருவதும் இந்த காடு ஒன்றுதான். கட்டி வைத்த ஆசைகளை கொட்டிவிட்டு முடிவினிலே சொந்தம் கொள்ள வருவதும் இந்த காடு ஒன்றுதான். நம்மை சுட்டரித்து பார்ப்பதும் சுடுகாடு ஒன்றுதான். சுட்டரித்து பார்ப்பதும் சுடுகாடு ஒன்றுதான். வீதி வழி வாழ்பவனும் வீடு கட்டி ஆழ்பவனும் சேர்ந்து வாழ வருவது இந்த காடு ஒன்றுதான், சுடுகாடு ஒன்றுதான். ஓலமையில் பெண் என்று காலம் வரை வாழ்ந்து விட்டு ஆசையிலே பாவங்களை அணைக்கின்றான். முடிவில் ஆடிவிட்டு மண்ணைத்தானே அணைக்கின்றான். இங்கே பட்ட மரம் போல பற்றி எரிகின்றான். ஓலமையில் பெண் என்று காலம் வரை வாழ்ந்து விட்டு ஆசையிலே பாவங்களை அணைக்கின்றான். முடிவில் ஆடிவிட்டு மண்ணைத்தானே அணைக்கின்றான். இங்கே பட்ட மரம் போல பற்றி எரிகின்றான். பட்ட மரம் போல பற்றி எரிகின்றான். வீதி வழி வாழ்பவனும் வீடு கட்டி ஆழ்பவனும் சேர்ந்து வாழ வருவது இந்த காடு ஒன்றுதான், சுடுகாடு ஒன்றுதான். தாய் வயிற்றில் பிறந்து விட்டு தாவி மண்ணை அடையும் முன்னே ஆவி செய்யும் பாவம் எல்லாம் தேவன் எட்ட வழி என்று. தாய் வயிற்றில் பிறந்து விட்டு தாவி மண்ணை அடையும் முன்னே ஆவி செய்யும் பாவம் எல்லாம் தேவன் எட்ட வழி என்று தூங்குகின்றான். நம்மை சுட்டரித்து பார்த்திடும் சுடுகாட்டிலே, சுட்டரித்து பார்த்திடும் சுடுகாட்டிலே. வீதி வழி வாழ்பவனும் வீடு கட்டி ஆழ்பவனும் சேர்ந்து வாழ வருவது இந்த காடு ஒன்றுதான், சுடுகாடு ஒன்றுதான், சுடுகாடு ஒன்றுதான், சுடுகாடு ஒன்றுதான்.
என்ன லட்சுமி, தண்ணி எடுத்துட்டு போறியா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, எனக்கு தாகமா இருக்கு. ஆத்துல ஜலம் ஓடுறது, அள்ளி குடிக்கிறது. குடிக்கலாம், ஆனா உன் சம்மதம் இல்லாம குடிக்கிறதுனா கொஞ்சம் சிரமமா இருக்குமே. உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுல எனக்கு சிரமமே இல்ல. அம்மா, நாளைக்கு ஊர் பஞ்சாயத்து கூட்டுறாங்க. எதுக்கு? என்னோடு இருக்கிற வேலனுக்கு சின்னம்மா சாப்பாடு கொடுத்தது தப்புன்னு கண்டிக்க. இந்த விவரத்தை பெரியம்மா கிட்ட சொல்லிடுங்கம்மா. அக்கா, நாளைக்கு ஊர்ல பஞ்சாயத்து கூட்டுறாலாமே. தெரியும். அந்த கூட்டமே நமக்காகத்தானா? இல்ல, எனக்காக. தெரிஞ்சும் ஏன்கா மௌனமா இருக்க? நான் வாய் திறந்து பேசுறதுனால என்ன நடந்துட போறது? நம்ம தோப்பனார் இந்த கிராமத்து மனுஷால வாழ வைக்க ஏத்தி விட்ட ஏனியா இருந்தா ஏனியாவே அழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம முகத்துல நரகுல வாரி அடிக்க போறா. ரெண்டு ஒண்ணுதான். அம்மாவுக்கு தெரியும். என்னக்கா செய்ய போற? உன வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? இதே ஊரு இன்னும் கொஞ்ச நாள்ல சாமலா போகுது. அந்த வாத்தியத்தை நீங்க வாசிக்கிற அழகி ரொம்ப நல்லா இருக்கு. என்னையே ஏமா பாக்குறீங்க? உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல தோன்றுது. அதான் பாக்குறேன். என்ன பாத்து ரசிக்கிற அளவுக்கு என்கிட்ட பக்கத்துல சம்பட்டு இருக்கு, நல்ல மனசு இருக்கு. மொத்தத்துல நீங்க ஒரு ஆம்பளை. நல்ல மனசும் நான் ஆம்பளையா மட்டும் இருந்துட்டா போதுமாமா? என்ன வேணும்? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை நினைச்சு பாக்குற மனசு இல்லையம்மா. நான் தீண்டப்படாதவனாச்சே. என்ன பொறுத்த வரைக்கும் சாதி மதத்தை நான் வெறுக்கிறேன். ஊருன்னு ஒண்ணு இருக்கு, அதுல கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கேம்மா. அந்த பறவைங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? நாம அது போல இருந்தா இந்த ஜென்மத்துல உங்க ஆசை நிறைவேறாதுன்னு நினைக்கிறேம்மா. உண்மைத்தானே நான் நினைக்கிறேன். ஏமா? என் வாழ்க்கைன்ற சந்தையில நீ நிலைமை என்னன்னு புரியுமா? நான் உப்பு வைக்கணும்னு புறப்படுறப்போ மழை பெய்யுது, நான் தவிடு வைக்கணும்னு புறப்படுறப்போ புயல் அடிக்குது. அப்படித்தான் என் வாழ்க்கையும். நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டுறாங்க தெரியுமா? இந்த ஊருக்கே நான் தானே. அதுல ஒண்ணும் குறைச்சு இல்ல. வீணையடி நீ எனக்கு, நாதமடி நான் உனக்கு. வீணையடி நீ எனக்கு, நாதமடி நான் உனக்கு. சித்திரமாய் நீ சிரிக்க, பத்திரமாய் பார்த்திருக்க. வீணையடி நீ எனக்கு.
நாதமடி நான் உனக்கு. வீணைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு. வீணைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு. துள்ளி கூதி கதையா மனசே என்னை கதையா. வீணைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு. சேஷாதிரி, உன்னை பார்த்தா ஆம்பளையாவே தெரியல. ஏண்டா? நீ சபதம் போட்டியே, என்னாச்சு? அபிராமி ஆத்தங்கரையில வேலனோட ஆடிப்பாட அளவு வந்தாச்சு. அதனால இப்ப என்ன ஆச்சு? உன்னோடு சேர்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு மானமே போயிடுச்சு. இந்த கிராமத்து பஞ்சாயத்துல ஜாதி பிரச்சனைன்னு வரும்போது அதையெல்லாம் ஒழிச்சு கட்டி கிராமத்து மக்கள்லாம் ஒற்றுமையா நல்லபடியா வாழணும்னு பாடுபட்ட நீலகண்ட சாஸ்திரி நம்ம எல்லாம் வேதனைப்பட முடியாத அளவுக்கு நம்மளை வச்சுட்டு அவ மண்டைய போட்டா. மேற்படி தீர்ப்பு வழங்குற பொறுப்பை சின்னவன் ஒப்படைக்கிறேன். நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி சின்னவர் நல்லபடியா தீர்ப்புடுவார் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நினைங்க, கை தட்டுங்க. நம்ம கிராமத்தையே முன்னுக்கு கொண்டு வந்த வக்கீலாத்து மக நம்ம கிராமத்து வெட்டியானுக்கு பட்டினம் கொடுத்ததுனாலதான் இந்த பஞ்சாயத்தை குற்றம் செய்தவாளை உடனே தண்டிக்கணும். இல்லன்னா ஒதுக்கப்பட்டவாளும் தாழ்த்தப்பட்டவாளும் நாளைக்கு நம்ம மாத்திரம் சம்பந்தம் பேசி வந்துருவா. அப்புறம் நம்ம ஆச்சாரம் கெட்டு போகும் இல்லையா? வயசுல சின்னவரா இருந்தாலும் நம்ம கிராமத்து வைத்தியர் என்ற முறையில உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நேக்கு என்னவோ குற்றமா தோணல. நான் இந்த கேஸ ஆபரேஷன் செஞ்சு பார்க்கும்போது என்னுடைய முடிவு நோ லவ் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யாரும் யாரையும் காதலிக்கலாம். புரியுதோ? நானும் அதைத்தான் நினைக்கிறேன். காதலிக்கிற அளவுக்கு வெட்டியானு வந்துடல, நம்ம ஆத்து புண்ணு வந்துடல. புரிகிறது? இருந்தாலும் தீண்டப்படாத ஒருத்தனுக்கு தேடி போய் பட்டுன்னு கொடுத்திருக்க வேண்டாம். நம்ம ஜாதி முறைப்படி அது தப்பு தான். ஒரு மாசத்துக்கு அபிராமி கோவிலுக்கு போக கூடாதுன்னு தீர்ப்ப கூறிடுறேன். என்னவே கல்லாட்ட நின்னுட்டேன், நிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? கேட்டனே உங்க பஞ்சாயத்து சொன்ன தீர்ப்பை. உண்மை தீர்ப்புப்படி அபிராமியும் அவங்க அம்மாவையும் இந்த ஊரை விட்டு துரத்திருக்க வேணுமோ? அப்படி துரத்திருந்தா இவர் டெபினெட்லி பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு பஞ்சாயத்து என்னவே கிட்டுவாத்தியாரே, உங்க பெரிய மனுஷன் நம்பித்தானே அந்த குடும்பத்தையும் சொத்தையும் உம்மண்ட ஒப்படைச்சிட்டு வச்சிட்டு போய் சேர்ந்துட்டார். இல்லையா சொல்லுது? என்னவே யார் சொன்னான்னு கேட்கிற? அவர் சாகும் போது வெள்ள பேப்பர்ல நீ நீட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்த போட்டுட்டு அவர் மண்டைய போட்டுட்டார். அவர் என்னென்ன இருந்து வாங்குற கடனுக்காகத்தான் அவருடைய சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சார். அவர் என் குற்றமாக என்ன அவனுமா போய் பாவம் பண்ணாதான் போய் சொன்னாதான் மனுஷா சௌக்கியமா வாழ முடியும். பாவ புண்ணியத்தை பார்த்தா லோகத்துல வாழ முடியாது.
ஆமா, பெரிய தீர்ப்பு, ஒரு பெரிய மனுஷன், சட்டம் வேற. அவனுக்கு நீ பட்சணம் கொடுத்தது தப்பு இல்ல, ஆனா நீ அவனை தேடி போய் கொடுத்தது தப்பு. அது ஆகாது. ஏன் ஆகாது? நீயும் நம்ம குலத்தை மறந்துட்டு எத்தனை 7 குடும்பங்களுக்கு பிரசவம் பார்த்திருக்க, எத்தனை சேரி குழந்தைங்களை தூக்கி வளர்த்திருக்க. அப்ப எங்கம்மா போச்சு நம்ம குலப்பெருமை? அது நாம வசதியா வாழ்ந்த நேரம். தப்பு செஞ்சாலும் ஊர் உயர்வா மதிக்கும். ஆனா இப்போ அபிராமி, நீ செஞ்ச காரியத்துக்கு கண்ணும் காதும் வச்சு சன்னதிக்குள்ளவே வரப்படாதுன்னு சொல்லிட்டாடே. சாமியே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே. ஏண்டே சிரிக்கிற? பஞ்சாயத்துல சில நல்ல வாழும் இருந்தா, சில விவசாய கெட்ட வாழும் இருந்தா. அத நினைச்சேன், சிரிப்பு வந்தது. அக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வாடி, ஆத்தங்கரைக்கு போனோம். காலையில் தானே ஆத்துக்கு. சரி, சீக்கிரம் வா. என்ன வேலை? கப்பல் முழுகிடுறது போல ஏன் கவலைப்படுற? ஒரே இனமா பெருகி வாழ்ற இந்த கிராமத்தோட தலைவிதிய நினைச்சு பாக்குறேன். ஏன், என்ன விஷயம்? இனத்தை இனமே அழிச்சுக்கிட்டு வர்ற இந்த அதிசயத்தை பார்க்கும்போது இந்த கிராமத்தோட தலைவிதி மாறிடும் போல எனக்கு தோணுது. விதியை மாத்த யாரால முடியும்? இந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை. நான் ஊருக்குள்ள போயிட்டு வரேன். அக்கா, அக்கா. லக்ஷ்மி, வா அபிராமி, நீ இங்க வரணும். முன்னத்தான் ஆண்டவன் அட்வான்ஸா கதவுகளே இல்லாம வச்சிருக்கான். உள்ள வா, உன்னத்தான் எதிர்பார்த்தேன். நீ என்ன சொல்ற? அந்த தடிமை லக்ஷ்மி விட சொல்லு. அவளை விட்டுட்டா நீ எனக்கு கிடைக்க மாட்டேடி. என்னடா சேஷாதிரி சொல்ற? அப்படி வாடி வழிக்கு. எனக்கு நீ வேணும். உன்னோட பூவுடல் இந்த கரத்துல நாட்டியம் ஆடணும், நோவெடுத்து துடிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். வேண்டாம், எங்களை விட்டுடு. இப்ப உன்னை விட்டுட்டா அப்புறம் எப்பவுமே கிடைக்க மாட்டேடி. அதுதான் உன் முடிவுன்னா, என் லக்ஷ்மிக்காக நான் என் முடிவை மாத்திக்கிறேன். நான் உன்னை கட்டிக்கிறேன். பெரியவா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லு. பேஷ், இப்படி சொல்லி தப்பிச்சலாம் நினைச்சா அது உன்னுடைய துரதிருஷ்டம். ஏண்டி, உனக்கே இப்படி ஒரு எண்ணம் இருந்தா உன்னுடைய வழியில வந்த எனக்கு என்னை விட்டுரு. சேஷாதிரி, வேணாம், என்னை விட்டுரு. உன் மக மேல இருந்த இந்த உட மட்டும்தாமா கிழிஞ்சு போச்சு. என் மானத்தை அந்த தெய்வம் காப்பாத்திடுச்சு. திரௌபதி மானத்தை காக்க பகவான் அவதரிச்சா போல என்னோட மகளுடைய மானத்தை காத்து ஒன்னும் தெரியாதவனாட்டம் நிக்கிறனே. கீதோபதேசம் பண்ணன அந்த பகவானாட்டம் நிக்க தோன்று. காலையிலிருந்து சாயந்தரம் வரை ராமாயணத்தையும் கீதையும் படிச்சுட்டு கோவில சுத்திட்டு வர்ற இந்த இனம் இப்ப குட்டிச்சு முட்டிட்டு நிக்கிறது. ஜாதி வெறி கொண்டு மனுஷால சாகடிக்கிற இந்த நாட்டுல உன்னோட தியாகம் பிரகாசிக்கிறது. உன்னை தொட்டு வணங்கணும் போல நேற்று தோன்றதுப்பா. ஆனா உன்னை போல ஒரு சந்தனத்தை சாக்கடைன்னு சொல்லி இந்த சமுதாயத்துல ஒதுக்கி வச்சிட்டாளே, தோஷம்னு சொல்லி ஒரு பழைய சுமத்திட்டாளே.
ஏலா நீ நல்லா இருக்கணும்ப்பா. லட்சுமி இப்ப என்னமோ எனக்கு வரவ லட்சுமி எனக்கு அதாதேம்மா, நேற்றுன்னு ஒரு வாழ்வை பகவான் எங்கேயாவது முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அதுல எப்படி நடக்கணும்னு ஒரு எழுத்தை எழுதி வச்சிருப்பான். அப்போ அதன்படி நடக்கும். நான் டாக்டர் ஆயிட்டு வரேன்மா. குடிக்கட்டி ஆண்ட இந்த கிராமத்திலே ஒரு பிடி சோத்துக்கு கூட வழி இல்லாம எல்லாம் விட்டுட்டு போறது நினைக்கிறேன். எல்லாமே கண்ணீர் சிந்தினால் கொட்டுமே மலர்கோடி. வீணை உன் வாழ்க்கையிலே நான் ஒரு பாவம், வீணை உன் வாழ்க்கையிலே நான் ஒரு பாவம். தேவி என் வாழ்க்கையிலே நீ ஒரு ராகம். பட்டமரம் எரியுதென்று பரிதவிக்காதே, பாவிதேவன் இட்டதென்று கண் தூங்கம்மா. பட்டமரம் எரியுதென்று பரிதவிக்காதே, பாவிதேவன் இட்டதென்று கண் தூங்கம்மா. காலமகள் களிப்பினிலே மோதி நிற்கும் மேகமேனி, காலமகள் களிப்பினிலே மோதி நிற்கும் மேகமேனி. கண்ணுறங்க வேண்டும் என பாடுகின்றேன் தாலாட்டு.
நாதமெனும் ஓசையே நான் மீட்டும் வீணையே, நாதமெனும் ஓசையே நான் மீட்டும் வீணையே. தென்றல் வந்து செய்தி சொல்லும் நீ தூங்கம்மா, அடியாரி யாரி யாரிராரோ ஆடி வரும் என் உயிரே நீ தூங்கம்மா, அடியாரி யாரி யாரிராரோ ஆடி வரும் என் உயிரே நீ தூங்கம்மா. அண்ணே, என்ன அந்த வாஜியர் மகனோட சேர்ந்துக்கிட்டு நம்ம இனத்துக்கும் இழுக்கு வர மாதிரி நடந்துக்கலாமா? நமக்கோ நம்ம இனத்துக்கோ இழுக்கு வர்ற மாதிரி இந்த கடம்பை நடக்கவே மாட்டான். எவன் படி இழக்கிறானோ அவனுக்கு வேலை செய்துதானே தீரணும். ஆனா பண்பை இழந்துடக்கூடாது. நம்ம போலவன் பண்பை பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியாது, பசியும் போக்க முடியாது. பொம்பளைங்க வேலை செய்துதானே சாப்பிடணும். பலருக்கு படிப்பை சொல்லி திருத்தலாம், சிலவங்களை அடிச்சும் திருத்தலாம். ஆனா இவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னு அதுதாம்மா விதி. யோ வைத்தியரே, உங்க சண்டியர் சந்தானம் என்ன ஆனா? இன்னும் 2 மாசத்துல திரும்பி வர்றேன். யோ அவன் வரத்துக்குள்ள நான் இந்த ஊர்ல ஒரு ஆளா இருக்கணும். கருங்குளக்கு தேஜி என்ன தயாராகிட்டு தம்பி, அது சிங்கப்பால் வேண்டும். சிங்கப்பாலா? உலகத்திலேயே 9 சிங்கம் தான் 8 வேட்டையாடிட்டு உன்னைத்தான் நிறுத்தி இருக்கிறேன். அது என்ன? குழந்தைகளுக்கு சிங்கம்னா எதுன்னு தெரிய வேண்டாமா? சரி. யோ வைத்தியரே, நான் இப்போ பண்ருட்டிக்கு போய்கிட்டு இருக்கேன். வாங்கவா புத்தி கத்துக்கிறையா? ஆமா, அந்த ரெட்ட மண்டக்காரி என்னாச்சு? கால நக்கலாம் என்ன தடவரான்? ரோடு ரோலரை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுக்கு மேல ஒரு சின்ன ஈ உட்காண்டா என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியாத? தெரியாதா? தெரியாது. ரயில் இன்ஜினை பார்த்திருக்கியா? அது மேல ஒரு ஈ உட்காண்டா என்ன ஆகும்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லாரும் அடிக்க வர்றாங்கன்னு என்ன விட்டுடுங்கன்னு கும்பிடுறேன். நில்லுங்க வைத்தியர, இந்த கோலத்தை கொஞ்சம் பாருங்க. வைத்தியர 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 என்ன வைத்தியர? என்னடா கோலம்? அடியாத கோலம். இப்படி யாரா பேசிட்டு கிழிச்ச? அன்னைக்கு உங்கள வைத்தியத்துக்கு வர்றச்சா உன்னை பார்த்து யாரும் சட்டையை கிழிச்சுக்கலையான்னு கேட்டேல. இன்னைக்கு பாருங்க, எதிரி வீட்டு ஜன்னல் மாதிரி என் சட்டைய பீஸ் பீஸா கிழிச்சிட்டான். யார் வேண்டா கிழிச்சா? ஜவுளி கடையில என் முதலாளி 20% ரிடக்ஷன் ஒரு போர்டு வச்சிருந்தான். 20% என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னு வந்திருந்த தாய் குளத்தை பார்த்து ஒரு சின்ன ஸ்பீச் விட்டேன். அவ்வளவுதான். அங்க கூடியிருந்த தந்தை குலம் பூரா என்ன இந்த குளம் ஆக்கிட்டாங்க. என்ன வேண்டா சொன்னேன்? உண்மையை சொன்னேன், அதுக்கு இந்த கதி. அப்படி என்ன வேண்டா உண்மையை சொன்னேன்? 100 ரூபாய் துணிய 140 ரூபான்னு பில்லு போட்டு அதுல இருந்து ரிடக்ஷனை கழிச்சிட்டு மீதி காசைய முதலாளி சாப்பிடுறான். இந்த உண்மைய மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. என்ன இந்த கோலம் தத்துவத்தை எடுத்து சொன்னதுக்கா? ஆமா வைத்தியார, இங்க பாருங்க இந்த கோலத்தை. ஏதாவது மாத்திரம் இருந்தா 2 கொடுங்க. மாத்திரம் போகும்போது வேற அம்மா, இந்த நேரத்துல எங்கம்மா போறீங்க? பசி தாங்க முடியல. அக்காவும் பாவமா இருக்கா. பட்டணம் பக்கம் தானே, அங்க போய். அங்க யாருமா இருக்காங்க? யாரும் இல்ல. வந்து வந்து பசி அறியாம இருந்த எங்களை
இன்னைக்கு பசி திங்குறது. சரவணா, இது கஞ்சி தானே? ஆமாமா, ஊர்ல பிச்சை எடுத்த கஞ்சிமா. அது எனக்கு கொடு. அம்மா, சின்னம்மா, இது ஊர் பிச்சை, நாங்க குடிக்கக்கூடிய கஞ்சிமா. அம்மா அம்மா, வேண்டாமா வேண்டாமா. எந்த கஞ்சியா இருந்தா என்ன, இது பசி தீக்குது இல்லையா? ஊருக்கெல்லாம் படி இழந்த உங்களுக்காமா இந்த நிலை? அம்மா அம்மா அம்மா, சின்னம்மா, பழக்காரமா. என்னன்னு பாருங்க பழக்காரமா, நமக்கு படி இழந்த இந்த வக்கீல் விட்டு சின்னம்மா இப்போ பட்டணம் போறாங்களாம். நல்லா வாழ்ந்த குடும்பமா. சின்னம்மாவா? அம்மா, நீங்க ஏமா பட்டணம் போகணும்? உங்களுக்குன்னு உழைக்க நாங்க இருக்கும்போது நீங்க. ராசாத்தி, எங்க வாழ்க்கைய பாத்தியா? சிறகில்லா பறவை போல ஊனமான வாழ்க்கையை நடத்துறோம். இதுல எப்படி வாழ்ந்தாலும் மானத்தோட வாழணும் இல்லையா? சின்னம்மா, எங்களோட வாங்க. எங்க ஆளுங்க பழம் விற்க பட்டணம் போறாங்க. அதுல உங்களையும் கூட்டிட்டு போறோம். ஆமாமா, பழக்காரமாவோட போயிட்டு வாங்க. என்னடி பணத்தை கொடுத்து பரிசு சீட்டு வாங்குறாங்க? ஆமாமா, ₹1 கொடுத்து இந்த பரிசு சீட்டை வாங்கினா 1 லட்சம், 5 லட்சம், ஏன் 10 லட்சம் கூட கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குமா? சீட்டு குழுக்கள்ல யாருக்கு விழுதோ அவங்கதான் அதிர்ஷ்டசாலி. இங்க இந்த ஒரு கடை தான் இருக்கா? பல கடைகள் இருக்குமா. அதுல இவங்கதான் மொத்த வியாபாரி. கைராசிக்காரான இவங்களுக்கு பட்டணத்துல ரொம்ப நல்ல பேரு. இவங்களால ரொம்ப ஏழைங்க பரிசு பணம் வாங்கி சந்தோஷமா இருக்காங்க. லாட்டரி சீட்டு வாங்கம்மா. பழம் வித்துட்டு வரும்போது பரிசு சீட்டு வாங்கிக்கிற வா. பழம் யாருமே வாங்கலையே. சின்னம்மா, இது பட்டணம். இங்க செழுமை மட்டும் தான் விலை போகும், வறுமை விலை போகாதுமா. அப்படின்னா நம்ம வறுமைய கூவித்தான் விக்கணும். எப்படி? உங்களுக்கு புரியாதுமா, இங்க பாருங்க. சேலத்து பழம் வேணுமா, சின்ன பழம் தான் வேணுமா? சேலத்து பழம் வேணுமா, இந்த சின்ன பழம் தான் வேணுமா? சேலத்து பழம் வேணுமா, சின்ன பழம் தான் வேணுமா? சேலத்து பழம் வேணுமா, இந்த சின்ன பழம் தான் வேணுமா? ஆத்தங்கர பக்கத்திலே அடுக்கு மல்லி பூ போல பூத்த பழம் வேணுமா? ஆத்தங்கர பக்கத்திலே அடுக்கு மல்லி பூ போல பூத்த பழம் வேணுமா? இல்ல குளத்தங்கர ஓரத்திலே கூம்பி நிற்கும் பழம் போல செவத்த பழம் வேணுமா? குளத்தங்கர ஓரத்திலே கூம்பி நிற்கும் பழம் போல செவத்த பழம் வேணுமா? சேலத்து பழம் வேணுமா, சின்ன பழம் தான் வேணுமா? அரவர சேலத்து பழம் வேணுமா, இந்த சின்ன பழம் தான் வேணுமா?
ஏண்டா கண்டா, நழுவின மீன் என்னைக்கு இருந்தாலும் சிக்காம போகாது. சிக்குதோ இல்லையோ எனக்கு அவமானமா இருக்கு. ஏன்? அன்னைக்கு ராத்திரி வேலனுக்கு துணையாக இருக்கிற அந்த சரவணன் மட்டும் வரலனா பல நாளா பார்த்து வச்சிருந்த அந்த பறவை பறந்திருக்கான். டேய் கந்தா, அந்த வைத்தியம் ஏன்டா இந்த பக்கமா வருது? அதானே நேக்கு உங்கள மாதிரி பைத்தியம் பிடிக்கலடா. கண்ட பெண்கள் பின்னால நாயா அலைய. அதான் மாமா எனக்கு டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்ற உனக்கு ஒரு நேரத்துல நான் டெஸ்ட் பண்ணும்படியா வந்துரும். டாக்டர் மாமா, அந்த பொண்ணு அபிராமி மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா ஒரு நேரத்துல அவ இந்த ஊருக்கே படி அளந்தவ. அவளை நீ அடையணும்னா தவம் இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. நீங்க புத்தனா பிறந்திருக்க வேண்டிய மனுஷா, தவறி பிராமண இனத்துல டாக்டரா இருக்க. நான் புத்தனா பிறந்திருந்தா உன்னை போல உள்ளவங்களை திருத்தும் சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த புத்தன் இன்னைக்கு இருக்கிற பெண்களை கண்டா அவனும் பித்தனாகிடுவான். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே ஐயா முருகா, உனக்கும் டபுள் எனக்கும் டபுள், என் மூத்தவளுக்கும் டபுள். சிறு சிறுக்காவே அவ இழந்து பரவாயில்ல. முருகா, எங்க மாமா வேண்டிக்கிற மாதிரி எனக்கு ஒரு டபுள் இருக்கிறது ஒன் அடியில உனக்கும் டபுளா? உலகம் ரொம்ப கெட்டு போச்சுடா. அதனாலதான் ஆஸ்பத்திரியில பொம்பளாட்டி குழந்தைகள் நிறைய பிறக்க ஆரம்பிச்சுட்டேன். சின்ன குட்டி இருக்காளே, அவ ரொம்ப கெட்டிக்காரி. ஏதோ எப்பப்ப குடுக்கணுமோ அதாவது அப்பப்ப கரெக்டா இந்தாங்க காஃபி. வெரி குட் மறுபடி. என் தேவையை புரிஞ்சுட்டு பிஃபோராவே காபி கொடுக்குற பாரு, ஒண்ணு மறக்க முடியாது. சமத்தே சமத்து. பிஃபோரா காஃபி தரலனா நீங்க ட்ரிங்க் பாருக்கு போயிரு. நீங்க போக கூடாது பாருங்க. யாரு கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு. நீ சொல்றத பார்த்தா தினம் தினம் காலம் காத்தாலே அந்த கடைக்கு நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றியா? உண்மைதானே? எது நான் சாராய கடைக்கு போறதா? வாங்க 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 வாங்க. குட் மார்னிங். அங்க குட் மார்னிங். உள்ள வரல அவன். உள்ள வந்து கேள்வியா? அப்புறம் என்ன பண்ணலாமா? வந்து உட்கார. எப்படி சௌரியம்? வந்த விஷயம்? நான் ஒரு வைத்தியர், எஸ். நீங்க ஒரு ஆசிரியர். எஸ். நான் இந்த கிராமத்துல ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணுங்க மாதிரி. எஸ் எஸ். ஆமா, ஒண்ணு ஒன்றரை கண்ணு, ஒண்ணு மாலைக்கண்ணு. நீங்க என்ன பூனை கண்ணா? நீங்க மேல போங்க. எங்க போறீங்க? மேல உட்காருங்க. நான் விஷயத்துல மேல போங்க. பட்டணத்துல இருக்க என் தங்க பத்மா பெண் கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஆ. பொண்ணும் பொருளுமா 50,000 கேக்குறாங்க. பல பல நீ ஏடி வைக்கல எடுத்துக்கிற? அவன் கொள்ளை அடிக்கிறான். ஏண்டி, உன்னை உங்க அப்பா இதை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ நான் என்ன வரதட்சணை கேட்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட குழம்புடுவாடி. அப்படின்னா அவன் என்ன கொலைக்கார குடும்பமா? குலகார குடும்பம். அவன் கேள்விப்படுறது என்ன? நானே உண்டு கட்டி பிடிச்சு விடுங்க. என்ன கசமுதா? ஒண்ணு இல்ல, நீங்க மேல போங்க. என்ன அடிக்கடி மேல போயிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. மேல சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி உங்களை ஒரு ஐடியா கேட்டு போகலான்னு வந்தேன். மிஸ்டர் வாத்தியார, நீங்களா? மிஸ்டர் வைத்தியர, வரதட்சணை வாங்காம எந்த கல்யாணமும் நடந்ததில்லை. வரதட்சணையை உழிச்சுட்டு சொல்றாலே தவிர வரதட்சணைங்கிற பேரால எவ்வளவு பேர் செயல கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கா, வாங்கிட்டு தான் இருக்கா. அதனால இருக்கிற பணத்தை கட்டி கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பி வைக்குவா. ஆமா வைத்தியரே, இருக்கிற பணத்தை மாப்பிள்ளையானுக்கே கொட்டி கொடுத்துட்டு இவரே அழிச்சுட்டு போங்க. காசிக்க நல்லா சொன்னீங்க. இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷன் வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின்ல காசிக்கு போறோம். உங்களையும் ஆக்ஷன் போறேன். காசிக்கு போறேளோ, வரதட்சணை ஒழிப்பு சட்டத்துல கம்பி என்ன போறேளோ? வர்ற மாமா அவரே போறேங்கிற ஆத்துக்கு அவருக்கு எடுக்கிறாரு. உட்காருங்க. அண்ணே, நீங்க சொன்னபடி சின்னம்மாவை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அப்படியா? உங்க பழப்புல அவங்க பங்கு போடுறதா நினைக்காதீங்க. அது எப்படி நினைக்க முடியும்? நாம வாழறதே பெரியம்மா வக்கீலாயம் கொடுத்த பிச்சை தானே. அதை நாம மறந்தா நன்றி கெட்டவங்களாயிடுவோம். ரொம்ப நன்றி, நான் வரேன். மீனாட்சி, நான் உனக்கு உறவுக்காரனா மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்க வேண்டியவன். நான் படிச்சவன். பட்டணத்துல எவ்வளவோ பெண்களை கண்டிருக்கேன். நான் யாரையுமே ஆசையோட பார்க்கல, உன்னை நான் ஆசையா பார்க்கறேன். நீயோ
யாரோ ஒருவனை காதலிக்க. அவர் யாரோ இல்ல, எனக்குரியவர்னு என் மனசு அவர் பக்கம் போயிடுச்சு. அவரும் மனுஷன் தானே. மனுஷன்தான். நீ இல்லன்னா வாழ்வே இல்லைன்னு ஏங்கும் நானும் மனுஷன்தான். வேண்டாத கேள்வி எல்லாம் வேண்டாம், உங்க வழியில போங்க. போறேன். என்றாவது ஒரு நாள் நான் நீண்ட வழி பயணம் போகத்தான் போறேன். ஆனா உன்னை விட்டுட்டு போக மனசு இல்ல மீனா. உன் மனசும் காலமும் மாறும்னு நான் நம்புறேன். உங்களுக்குத்தான் நான் விதி இருந்தா நடக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வேண்டாம் மீனா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் வரேன் மீனா. வராதீங்க, போங்க. நான் போறேன். உன்னை விட்டு என் ஆவி போக மாட்டேங்கிறதே. வேலா, கிராமத்துல மாரியம்மன் கோயில் திருவிழா நடத்துறாங்களாம். எப்போ? இன்னைக்கு ராத்திரி. ஊர்ல காவல் பலமா இருக்கணுமா? நீ ஊரை சுத்தி பாத்துக்கோ, நான் காட்டிலேயே இருக்கேன். அண்ணே, அன்னைக்கு மட்டும் நீங்க என் மானத்தை காப்பாத்தலைனா இன்னைக்கு எனக்கு நடக்க இருக்கிற நல்லது நடக்காமலே போயிருக்கு. உங்களை என்னால மறக்கவே முடியாதுண்ணே. வாழ்த்துற தகுதி எங்களுக்கு இல்லையம்மா, வாங்குற தகுதி தான் உண்டு. நான் வரேண்ணே. நல்லா இருமா. அம்மா போனதுக்கு அப்புறம் நானும் லட்சுமி குட்டியும் அனாதையா ஆதரவு இல்லாம இருக்கும். எங்க அம்மா உயிரோடு இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு நாளும் நீ பெரிய பொண்ணாயிட்டேம்பாங்க. நாம வசதியா உள்ள நேரமா இருந்திருந்தா, உன் தோப்பனாரும் உயிரோட இருந்திருந்தா மனமேடையில மங்களமா பாப்போம்பா. யாரும் இல்லாததுனால இப்போ ஒரு ஆண் துணை தேவைப்படுது. எனக்கு நானே மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சொன்னா தானே தெரியும். அது வேற யாரும் இல்ல, நீங்களே தான். அழகா? ஓ, சந்தோஷத்துல அழகா? இல்ல, வேதனையில் அழற. என் இதயம் இணையான நீ இனத்துல தாழ்ந்து என்ன போய் என்னால முடியாது. உன்னை கட்டிக்க முடியாது, உன்னை கட்டிக்க முடியாது. அப்படின்னா என்ன மறந்துடு. நீங்க சந்தோஷத்துல தான் அழகன்னு நான் அப்படியே சொக்கி போயிட்டேன். இப்போ என்னால அழவும் முடியல, சிரிக்கவும் முடியல. நீங்க ஆம்பளை தானே? ஆஹா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் கைய பிடிச்சு நீதான் என் மனைவின்னு சொல்ல தைரியம் இல்லாத நீங்க ஆம்பளையா? உங்களுக்கு வெக்கமா என்ன? ஏன் வெக்கப்படணும்? உன்னையும் என்னையும் ஜாதி மதத்துல பிரிச்சு வச்சிருக்காங்களே, அவங்கதான் வெக்கப்படணும். கிளி கிளின்னு பின்னாலேயே போனியே, அந்த பறவை இளவங்காத்த கிளியா போறத பாத்தியா? டேய் கடம்பா, அவனுக்கு இருந்த ஒரு ஆதரவு அந்த வேலன் தான். அவனும் கைய விரிச்சுட்டான். இனி ஆடவும் முடியாது, அசையவும் முடியாது. எப்படி எப்படி? உண்மைதான். உன்னுடைய சபதம் நிறைவேற இதை விட்டா வேற சந்தர்ப்பமே இல்லை. டேய் கடம்பா, உன்னோட ஆளை அனுப்பிட்டு என் பின்னாடி யாரும் வராம பாத்துக்க. அந்த அளவுக்கு உன்னை விட மாட்டேன். இப்பவே ஊருக்குள்ள போய் சொல்லி எல்லாத்தையும் கூட்டி வரேன். டேய் வாடா. மீனா, மீனா, என்னடா
என்ன விஷயம்? அப்படியா? மனுஷன் தானா? இனத்தை இனமே ஏறி மிதிக்கும் போது வேடிக்கை பாக்குறேளா? என்ன போல பெண் பிள்ளை உங்க ஆத்துல இல்லையா? இருந்தா இப்படிதான் வேடிக்கை பாப்பேளா? என் தோப்பனாரோட பிச்சையில வாழ்றவா நீங்க? மானத்தை இழந்து உங்க முன்னால வாழ்றதை விட சாவறதே மேல். ஏண்டா நாங்கெல்லாம் இருக்கிறச்ச நீ மட்டும் கிணத்துல குதிச்சு அவளை தொட்டு தூக்குன? நமக்கு தைரியம் வரல, தகப்பொருளை காப்பாத்தணுங்கிற எண்ணமே இல்ல. அவன் தூக்கிட்டான். இதுல என்ன தப்பு? பெரிய தப்பாச்சே, ஜலம் கெட்டு போச்சே. இனி அவன் தொட்ட ஜலத்தை நாம தொடலாமோ? ஆமா, என்ன பேசுறேன்? நாடு மாறிடுச்சு, நாம தான் இன்னும் மாறல. கல்யாணம் ஆனாலும் கச்சேரி ஆனாலும்
நாம உயர்ந்த இடத்துல இருந்து பழகிட்டோம். இப்போ இறங்கணும்னா கஷ்டம்தான். கஷ்டம்னு நினைச்சு சேஷ்ட பண்ணோம்னா நாம தான் ஒதுக்கப்பட்டவங்களா ஆயிடுவோம். ஆமா, நாங்கெல்லாம் பாகுபாடு இல்லாம ஊரோட ஒத்துண்டு இருக்கோம். ஊருக்கு பெரிய மனுஷன் ஆனாலும் உன்னை போல வசதி உள்ளவ பேச்ச கேட்டு நாங்களும் கெட்டு போறோம். உங்களை போல உள்ள சில ஓஹோ, வேஷம் போடுறேன்னு சொல்றியா? வேலன் அபிராமை தொட்டு தூக்குன்னு தோஷம்னு சொல்றீங்களே, இது நியாயமாவை? நீர் ஆசைப்பட்டு ரெண்டாவதா ஒரு சின்ன மாமியை கட்டிக்கிட்டு வந்தீங்களே, அது நினைவு இருக்கா? என்ன 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 நடந்தது? நல்லா நினைச்சு பாரு. புதுசா சின்ன மாமியை அழைச்சிக்கிட்டு வந்தீங்களே, அப்போ மாமி பழத்துல விழுந்தப்போ, அதுவும் அசிங்கத்துல விழுந்தாலே. அப்போ யாரு வந்து மாமி கைய பிடிச்சி தூக்கி காப்பாத்துன்னு தெரியுமா? இதே வேலைதான். அவனை தொட்டு வாயார வாழ்த்தினீங்களே, ஞாபகம் இருக்கா? இல்லன்னா நல்லா நினைச்சு பாரு. ஆமாவே, இப்போ நியாயம் அநியாயம் பேசுறே. உன் ஆத்துக்காரி அவன் தொட்டு காப்பாத்தினப்போ எங்கவே போச்சு உன்னோட நீதி நியாயம்? அன்னைக்கே அவன் தொட்டு காப்பாத்தின மாத்துக்காரிய ஒதுக்கி வச்சிருந்தா இதுல எப்படி கிணத்தை ஒதுக்குறது, ஜலத்தை ஒதுக்குறது? ஐயோ, செத்துட்டாளே. அபிராமி செத்துட்டாளா? பார்த்தா தெரியல, அநாத பணத்தை எரிச்சிட வேண்டியதானே. போலீஸ் வந்து கேட்டான், என்னங்களும் பதில் சொல்றது? நான் சொல்லுவேன், நீர் பேசாம இரு. மீறி வாய திறந்தீரோ பிணத்தோட உண்மையும் செத்து எரிச்சிடுவேன். ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவா ஊரெல்லாம் வாழ வச்சா, இன்னைக்கு வாழ முடியாம போயிட்டான். என்ன பண்றது? இன்னைக்கு அழிஞ்சு போச்சே விதி. அதாழில போய் நாம தான் அழிச்சிட்டோம். சாக்கடை கடல்ல கலக்கிறதுனால கடலுக்கு தோஷம் பிடிக்கிறது இல்ல. நம்ம செய்யற பாவத்துக்கு விமோசனம் தேடி கடலுக்கு தான் போறோம். மன்னிப்பை தேடி கடல்ல குளிக்கிறோம். இது ஒரு குடும்பத்தை கெடுத்து உங்க பையன் இவ கருப்பை சூரியாக்கிட்டானே. சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தையே கொன்னிட்டீரே. தெய்வம் தான் கேட்கணும். தெய்வம் இருந்தா என்ன கேட்கறதுக்கு? தெய்வம் லேடா. ஒரு குடும்பத்தை மட்டும் கெடுக்கல, நம்மள நாமே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு எவ்வளவு தூக்கி போய் எரிச்சிடுற? தூக்குடா, பாத்துக்கிட்டு இருக்கிய? அம்மா அம்மா கண்ணு திறந்து பாருங்கம்மா. அம்மா 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 அம்மா. நான் இன்னும் சாகலையா? இல்லையம்மா, நான் காப்பாத்திட்டேன். அம்மா அம்மா. ஆண்டவனே, என் இதயத்துல வச்சு பூஜைக்கு இந்த அழகான வீணையை அழிச்சிடாதே. உங்களுக்கு என் மேல ஆசை இல்ல, அன்பு இல்ல, அப்புறம் ஏன் அழணும்? எங்கோ பிறந்தனா, இளமையில வாழ வழி இல்லாம வந்தப்போ எனக்கு அன்பு, ஆசை, காதல் எதுவுமே தெரியாது. இப்போ உங்களால எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அதை சொல்றதுக்கு என்னமோ தைரியம் வரல. இப்போ கண்ணீர் தான் மிச்சமாச்சு. உண்மையாகுவா? இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? உங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அற்ப ஆயுசுங்க. என்னம்மா சொல்றீங்க? நான் செத்துட்டதா நினைச்சு என்ன உங்ககிட்ட குடுத்துட்டாங்களா? ஆமா. எனக்காக யாருமே அழுதுருக்க மாட்டாளே, நீங்க மட்டும் ஏன் அழணும்? நான் ஏன் அழறேன்னு ஒரே வார்த்தையில சொல்ல தெரியலம்மா. அப்படியே சொன்னாலும் ஜாதி வெறியும் மூட நம்பிக்கையும் கொண்டவங்க நம்ம காதலை ஏத்துக்க மாட்டாங்கம்மா. அதனாலதான் உங்க மேல வச்சிருந்த அன்பை இங்கே அணை போட்டு வச்சிருந்தேன். நான் தொட்டு மீட்ட முடியாத வீணையே இதயத்துல மீட்டி பார்ப்பேன். அதுல கிடைக்கிற சந்தோஷத்துல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு என்ன கட்டிக்கங்கன்னு கேட்டேன், இன்னைக்கு அப்படி கேட்க மாட்டேன். ஏன்? உங்க இதய வீணைய, இந்த நாதத்தை சேஷாத்ரி அழிச்சிட்டான். அப்படின்னா என்னோட பெண்மையே அழிச்சிட்டான். இந்த வார்த்தையை கேட்கிறச்ச எனக்கு
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அறுவடை செய்ய வேண்டிய நேரத்துல உங்களை கெஞ்சினேனே என்னை ஏத்துக்கோங்க. இப்போ வேற ஒருத்தன் வந்து அத்துட்டு போன பின்னால அறுவலை கையில எடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால சுடுகாடு வரைக்கும் வந்த பிணத்தை எரிச்சிட வேண்டியதுதானே. அநியாயமா கெடுக்கப்பட்ட உன்னை நான் வாழ வைக்கிறேன். நான் கெடுக்கப்பட்டவ, வாழ தகுதி இல்லாதவ. என்னத்தால நான் ஜாதி கட்டவன் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். ஆமா அபிராமி. மீனைதானே நான் உனக்கு, நாதம் தானே நீ எனக்கு, துள்ளி குதிக்குதையா மனசே, எண்ணி சிரிக்குதையா. இந்த ஊரறிய தாலி கட்டுறேன், இந்த உலகறிய வாழ வைக்கிறேன். வா அபிராமி வா. அந்த சாமி சாட்சியா இப்ப இருந்து நீ என் மனைவி. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இந்த காட்சியை பார்க்கணும். சுடுகாடு வரைக்கும் போன அபிராமி இன்னைக்கு வெட்டியாங்கையை பிடிச்சு வந்து நிக்கிறா. நியாயமா? யாரும் அனாவசியமா சத்தம் போடாதீங்க. அபிராமி ஒண்ணும் செத்துப்பா இல்ல. எத்தனை பாவம் அறியாத நம்ம இழுத்து பண்ணி இங்கதான் நிக்கிறா. இவரோட மகன் இவளை கெடுத்ததும் இல்லாம இந்த பெரிய மனுஷன் பேச்சை கேட்டு அவளை துன்புறுத்தாதீங்க. 1000 தான் இருந்தாலும் நான் சொல்றதுதான் நீங்க எல்லாம் கேட்கணும். அந்த பொண்ணை இந்த கிராமத்துக்குள்ள வரவிடாம துரத்துங்க. என் வீட்டுக்கு நான் வராம பின்ன உங்க வீட்டுக்கா வர முடியும்? அது பத்தி வரும். என் வயிறு வேதனை எரியுது போல உன் மனைவி மக்கள் வயிறு பத்தி எரியட்டும். சும்மா கத்தாதீங்க, நிறுத்துங்க. இந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் பெருமா கோயில் மால் மாதிரி தலையாட்டாதீங்க. இந்த ஆளால ஒரு குடும்பமே அழியுது. நீங்க எல்லாம் செத்து போங்கன்னா செத்து போவீங்களா? ஜென்மங்களா? ஆமாயா, இந்த ஐயா பேச்ச கேட்டு அந்த அம்மாவை துன்புறுத்தாதீங்க. ஆமாயா, இந்த அம்மாவையும் அந்த அண்ணனையும் விட்டுருங்கய்யா. கையெடுத்து கும்பிடுறாங்க, அவங்கள விட்டுடுங்க. எங்கேயாச்சும் போய் பழச்சுக்கிட்டும். ஏண்டா பாத்துருக்கேள், போய் புடிங்கடா, அவளை போய் புடிங்கடானா. மூல குளத்துக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததில்ல. அண்ணே போனா சீக்கிரம்.
எங்கள் காவிய கதை இது கேட்டிருங்கள். வானமும் பூமியும் வசந்த காலமும் சேரட்டுமே, நாங்கள் வானப்பாடியாய் சேர்ந்து வாழ்ந்திட வாழ்த்துங்களே, வாழ்த்துங்களே, வாழ்த்துங்களே. பன்னீர் போட்டே பார்த்திருங்கள், பார்த்திருங்கள், பார்த்திருங்கள். சில நேரம் கெட்ட புத்தி வந்துருச்சுன்னா இப்படித்தான் சதி செய்யும். இல்லையா தலைவரே? இது என்னமா கோரம்? இது கோரம் இல்ல, பாவ விமோசனம். அழாதீங்க. அனுபவிக்க வேண்டிய நேரத்துல ஆசைகளை அடக்கி வச்சுட்டு அணையிற நேரத்துல அழலாமா? நீங்க அழக்கூடாது. என் பாவம் பிடிச்சு இந்த கிராமமே அழணும். அபிராமி, அபிராமி, அபிராமி!